வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சேல்ஸ் ரெக்கார்டை வச்சு பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறது மற்றும் பர்ச்சேஸ் ரெக்கார்டை வச்சு இமீடியேட்டாக பார்கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. பில் போடும்போதே உங்களுக்கு பார்கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே என்ன மெத்தடில் இருந்தது, இப்போது நம்ம என்ன சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஷாப் வந்து நான் பெட் ஷாப்புக்காக இந்த ரெக்யர்மெண்ட் நம்மளுக்கு வந்துச்சு. அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு அந்த சேல்ஸ் பில் போட்ட உடனே அந்த சேல்ஸ் பில்லோட குவான்டிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு பார்கோடு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, பார்கோட் டிசைன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். எந்த கோணத்துலேயும் உங்களுக்கு ஃபுட்டுக்குன்னு ஒரு டிசைன்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து அதர் டிசைன்ஸு ஃபுட்வேருக்கு இருக்கும், கார்மெண்ட்ஸுக்கு இருக்கும், டேக் பேஸ் பண்ணி இருக்கும். கஸ்டமைசேஷன் ஃபார் எனி பார்கோட் டிசைன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து எனி சைஸ் A4 எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து 35x25 பார்கோட் லேபிளில் எடுக்கிறதா இருக்கலாம். இப்படி எல்லா மெத்தட்லேயும் நம்ம பார்கோடு வந்து இதில் எடுக்க முடியும். ஏற்கனவே என்ன மெத்தடில் இருந்துச்சு, இப்போ நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஏற்கனவே இருக்கிற மெத்தடை பார்க்குறதுக்கு மாஸ்டரில் ஐட்டம்ஸ் போயிடுறேன். ஐட்டம்ஸ் போனீங்கன்னா இங்கே மேலே QR கோட் அண்ட் பார்கோடுன்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா விதமாகவும் நம்ம பார்கோடை எடுக்க முடியும். சீரியல் நம்பர் வைஸ் பார்கோடை எடுக்க முடியும். பர்ச்சேஸ் ரெக்கார்டை வச்சு நம்ம எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பில் போட்டோமோ அந்த பர்ச்சேஸ் பில் ரெக்கார்டை வச்சு நம்ம பார்கோடை எடுக்க முடியும். இதில் வந்து மெயின் ஆல்டர்னேட் வரும். அதாவது பில் டீட்டெயில் வச்சும் பார்கோடை எடுக்க முடியும், பர்ச்சேஸ் பில் டீட்டெயில் வச்சும் பார்கோடை எடுக்க முடியும். ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், பொருள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா அந்த ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், பார்கோடை எடுக்க முடியும். ஓப்பனிங் வேல்யூவை வச்சு பார்கோடை எடுக்கலாம், ப்ரொடக்ஷன் வச்சு எடுக்கலாம். அப்போ சீரியல் நம்பர், ஸ்டாக்கு, ரிசீவல் எல்லா மெத்தட்லேயும் பார்கோடை எடுக்கக்கூடிய ஆப்ஷன் ஏற்கனவே ப்ரீவியஸாக இருந்தது. குறிப்பாக நான் வந்து பர்ச்சேஸ் ஐட்டம் ரெக்கார்டு வந்து நம்ம எந்த டேட்டில் பர்ச்சேசிங் பண்ணியிருந்தோமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்படி எல்லா ஐட்டமும் ஷோ பண்ணுவோம். இங்கே செலக்ட் ஆல் கொடுத்து உங்களுக்கு QR கோட்லேயும் எடுக்க முடியும். EAN 13 மெத்தட்லேயும் எடுக்க முடியும். கோடு 128 மெத்தட்லேயும் நம்ம வந்து பார்கோடு எடுக்க முடியும். இது தவிர்த்து கஸ்டமைசேஷன் பண்ணி நம்ம எடுக்க முடியும். நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஃபார்மேட் வரும். ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் 4 டிசைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுமாதிரி நீங்கள் வந்து எத்தனை டிசைன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்கோடுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு விண்டோ விசிபிள் ஆகும். நம்ம வந்து பிரிண்டருக்கு செலக்ட் பண்ணி இமீடியட்டாக நம்ம பிரிண்ட்டு போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து A4 எடுக்கக்கூடிய பார்கோட் லேபிள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ A4 எடுக்கக்கூடிய பார்கோடு லேபிள், இதனுடைய சைஸு நம்ம என்ன பண்ணலான்னா செட்டிங்ஸ் பண்ணி டாப்பு லெஃப்ட்டு அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எந்த பேப்பர்லேயும் எடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து லேபிள் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த மெத்தட்லேயும் எடுக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு மெத்தட். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ஸில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேல்ஸ் ரெக்கார்டை வச்சும் நம்ம பார்கோட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூ பில் போடுறேன். நியூவில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைய டேட்டில் கேஷ் ஆர் கிரெடிட் சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் GSTயா இல்லை ரீட்டைல் பில்லா இல்லை ஹோல்சேல் பில்லான்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு யார் ஏஜென்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஷிப்பிங் அட்ரஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஷிப்பிங் அட்ரஸ் வந்து ஏற்கனவே நம்ம போட்ட ரெக்கார்டே இருக்குன்னா அந்த ரெக்கார்டையும் நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய பேஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை பேஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஐட்டம், ஓகேங்களா, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா மெயின் யூனிட் அண்டு ஆல்டர்னேட் யூனிட். ஓகேங்களா, அந்த மாதிரி மெத்தட்ஸ்லேயே வரும். இப்போ வந்து மெயின் குவான்டிட்டி அப்படின்றதுல இப்போ உள்ள ஆல்டர்னேட் குவான்டிட்டின்றது வேரியண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் 10 பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மெயின் யூனிட் வந்து 1 தான், ஆனால் 10 பீஸுன்றது வந்து தனி ஆல்டர்னேட் குவான்டிட்டி. அப்போது நம்மளுக்கு பார்கோடு என்ன வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா 6 வருது இல்லையா. இப்போ நம்ம வந்து கூடுதலாக என்ன பண்ணுறோன்னா ப்ராடக்ட் A 2ல் 10 கொடுத்து 2 அடிச்சு 12 பீஸு. ஓகேங்களா, 2 × 12 பீஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நம்ம ஆல்டர்னேட் குவான்டிட்டி இருங்க, இதை டெலீட் பண்ணிடலாம். ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம
ஐட்டம்ஸில் போயிட்டு எந்த குவான்டிட்டிக்கு நம்ம ஆல்டர்னேட் வச்சுருக்கோன்றதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் டியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல்டர்னேட் போட்டுக்கிறேன். அதாவது மெயின் யூனிட் வந்து பாக்ஸும் ஆல்டர்னேட் யூனிட் 10ன்றது பீஸாகவும் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் என்டர் சூஸ் பண்ணி பாக்ஸோட பீஸை தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். பட் ஆல்டர்னேட் குவான்டிட்டி 10 அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேம் சேல்ஸ் விண்டோக்கு வந்துடுறேன். சேல்ஸ் விண்டோவில் அந்த டின்றதை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி நான் ப்ராடக்ட் டின்றதை சர்ச் பண்ணி என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிக்கும் போது நீங்கள் வந்து 2x10 அப்படின்னு கொடுத்துறீங்க. பீஸ் 10, அப்போ வந்து 30. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நம்மளுக்கு ஸ்டிக்கர் கணக்கு படி பார்த்தா எவ்வளோ வரணும், மெயின் குவான்டிட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு 7 ஸ்டிக்கர் வரணும். அதே ஆல்டர்னேட் குவான்டிட்டியாக இருந்தால் நம்மளுக்கு 34 ஸ்டிக்கர் வரணும். சரியா, இப்போது இந்த பில்லை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு பில் என்ட்ரி சேவ்டு என்டர் கொடுத்துறோம். டு வாண்ட் டு பிரிண்ட்னு கேட்குது, எஸ் கொடுத்துறோம். இப்போது இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மெயின் குவான்டிட்டி உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும்னா இதை கிளிக் பண்ணணும், ஆல்டர்னேட் குவான்டிட்டி வேணும்னா இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயின் குவான்டிட்டின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டு, இப்போ எல்லாத்தையும் நீங்கள் பில் எடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பேக்கிங் வந்து எல்லாத்தையும் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ கிளிக் பண்ணி நான் கோடு 128ன்னு கொடுத்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தா அதே மெத்தட் தான், ஜஸ்ட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு 7 ஸ்டிக்கர் வரணும், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு ப்ராடக்ட்டு. ஓகேங்களா, அதாவது இது வந்து நம்ம 2 நம்பர் கொடுத்துருந்தோம், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது வந்து 3 நம்பர். ஓகேங்களா, மொத்தம் 7 ஸ்டிக்கரு நம்மளுக்கு விசிபிள் ஆகிருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 7 ஸ்டிக்கர் வந்து நம்ம சேல்ஸ் என்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம பார்கோட் ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். பார்கோட் ஸ்டிக்கரை பொறுத்த வரையும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை நம்ம உருவாக்கி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆல்டர்னேட் குவான்டிட்டி எடுக்கணும்னா ஜஸ்ட்டு இந்த கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், விசிபிள் குவான்டிட்டி. இது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஆன்லைனில் ஆர்டர் எடுத்துகிட்டு அதை பேக்கிங் பண்ணி அந்த ஸ்டிக்கரில் ஒட்டுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மெயினாக இப்போ நம்மளுக்கு வந்து என்கொயரியும் இதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதனால் பார்கோடை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எனி கஸ்டமைசேஷன் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸே நம்மளுக்கு நீடட் கிடையாது. கியூஆர் கோடு இது கூட நம்ம எடுத்துக்க முடியும், கியூஆர் கோட் பேஸ் பண்ணியும் நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை செலக்ட் பண்ணி கியூஆர் கோடுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். கியூஆர் கோடில் ஒரே கியூஆர் கோடில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 32 ஸ்டிக்கருமே நான் வந்து கியூஆர் கோடில் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து கியூஆர் கோடு, இதை நம்ம இன்னும் சின்னதாக்கலாம். இந்த இடத்துல வந்து வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம், எம்ஆர்பி போடலாம், இல்லை வேறு ஏதாவது கூடுதல் ஃபீல்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த ஃபீல்டையும் நம்ம இந்த சாஃப்ட்வேர் இந்த இதில் வந்து இன்டெகிரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒன்று. அடுத்தது பர்ச்சேஸ். மெயினாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸை பொறுத்தவரை பர்ச்சேஸ் என்ட்ரி போட்ட உடனே பார்கோடை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மெத்தட்லேயே எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிஜிஸ்டரில் போய்ட்டு நேற்று டேட்டில் நான் போட்ட பர்ச்சேஸ் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தா நேற்று நான் போட்ட பர்ச்சேஸோடைய பில் டீட்டெயில்ஸ் வந்துடுது. இதில் குறிப்பாக இதுக்கு வந்து நான் ஸ்டிக்கர் வேணும் எனக்கு, நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே இது விசிபிள் ஆகிடுது. இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிண்ட்ன்ற ஐக்கானை யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, பிரிண்ட்டுன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆல்டர்னேட் குவான்டிட்டின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு உங்களுக்கு கோடு 128 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்கோட் பர்ச்சேஸ் ரெக்கார்டை பேஸ் பண்ணியும் அதாவது செலக்டட் ஐட்டம்ஸும் எடுக்கலாம். சிலவங்க வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க, இந்த ஐட்டம் முடிச்ச உடனே அடுத்த ஐட்டம் பிரிண்ட் எடுக்கணும், அந்தமாரி எடுக்கிறதா இருந்தாலும் மிக்சடாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரிவியூ காமிக்கிறேன். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 103 ஸ்டிக்கர் நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ 103 ஸ்டிக்கர் ஒரு ரோவில் 65 கணக்கு பண்ணிங்கன்னா 2 ஸ்டிக்கரில் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எனி மாடல், எனி டிசைன், எனி டைப் ஆஃப் பார்கோடு அண்ட் கியூஆர் கோடு, இஏஎன் கோடு 3 மெத்தட்லேயுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பார்கோட் ரிலேட்டட் கொரிஸ் உங்களுக்கு இருக்குது, ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இந்த சாஃப்ட்வேர்ஸில் மோர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் இருக்குது,
சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, ப்ரமோஷன்ஸ் இருக்குது, சிஆர்எம் இருக்குது. ஓகேங்களா, இது கம்ப்ளீட் இஆர்பி சாஃப்ட்வேர், காமர்ஸ் இன்டகிரேஷன் இருக்குது. ஓகேங்களா, டேலிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டேலியில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் டேலியிலேருந்து இங்கே இந்த சாஃப்ட்வேருக்கு மாறிக்கலாம். ஓகேங்களா, இன்வென்ட்ரி அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ஸாக இருக்கும். கிரியேட் ஜாசன் ஃபைலை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த ஃபினான்ஷியல் இயர்லையாவது நீங்கள் ஒரு கரெக்டான சாஃப்ட்வேர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மை நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், டெமோ பாருங்கள். இது மட்டும் இல்லை, கூடுதல் சலுகையாக இந்த ஃபினான்ஷியல் இயரை கவர் பண்ணணுன்றதுக்காக கூடுதல் சலுகையாக இஎம்ஐயில் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு டைம் இஎம்ஐயில் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.